உங்கள் மனதை நீங்கள் ஆட்டி வைக்க வேண்டும். உங்கள் மனம் உங்களை ஆட்டி வைக்க கூடாது. கடந்த கால நினைவுகள் கவலை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடி அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயணங்களும் கொடியது. நம்மால் நேற்றைய சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு, அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்வது என்று முடிவெடுப்பது போன்று என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பையை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை. மகிழ்ச்சியான முகம்தான் எப்பொழுதுமே அழகான முகம். விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும் போது அது தலைவிதியாகிறது. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே, சந்தர்ப்பம் வரும்போது தடமாறாதே. பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமில்லை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனைகள் என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே. சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல்வேறு சிரமங்களை தாண்டித்தான் ஆக வேண்டும். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அதை எப்பொழுதும் அணைக்காமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகமானதாக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை. உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததன் விளைவாக ஏற்படுகிறது. சவாலான சூழ்நிலையில் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். சோகமாய் இருப்பதை விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வது சிறந்தது. நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தால் நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது. தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை. பாராட்டியவர்களை விட அவமானம் படைத்தவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயல்கிறீர்களா என்பதே மிக முக்கியமானது. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள். மகிழ்ச்சி ஒன்றே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்.
சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டு உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய மிகச்சிறந்த நண்பன். தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி. ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் சிலவற்றை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். சவால்களை நேருக்கு நேரு சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைத்திராத திறமைகள் உங்களிடம் தொலைந்து இருப்பதை உணர்வீர்கள். எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். வெற்றியடைய பல அனுபவங்களை சந்திக்கத்தான் வேண்டும். உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக்கொள். தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். உங்கள் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் உங்கள் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தோல்விகளை கண்டு தோண்டு விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை, உயர்கின்றாய் என்று அர்த்தம். உன் பிரச்சனை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளே உன்னை வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன்னை கண்ணெதிரே தோன்றும். உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுத்தான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை. தன்னால் முடியும் என்று நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல் இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவு தான். மழை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம். மணக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்கள் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேல் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பது தெரியும். எல்லோரையும் விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவையில்லை. இழந்தது எண்ணி வரிந்து கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இருப்பதையும் எண்ணி மகிழ்ச்சியாய் வாழுங்கள். உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேரும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம்.